ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் IS பயங்கரவாதி என சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி போலீசார், ஜார்க்கண்ட் பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் ராஞ்சி போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் IS பயங்கரவாதி என கருதப்படும் ஆஷர் டேனி சிக்கினார். இதேபோல நாடு தழுவிய சோதனைகளில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 9 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் ஃபாசில்காவில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 10 நாட்களுக்கு மேலாகியும் வெள்ளம் வடியாததால் மக்கள் முகாம்களிலிருந்து வீடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் அதிகம் பாதித்த இடங்களில் சிக்கி தவித்த மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டனர். குறிப்பாக பாகிஸ்தான் பஞ்சாப் மாநில எல்லையான முகர் ஜம்ஷேர் பகுதியில் வெள்ளத்தில் தத்தளித்த மக்களை ராணுவ வீரர்கள் படகில் அழைத்து வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கங்கையில் கரைபுரளும் வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிகவும் தாழ்வான இடங்களில் இடுப்பளவுக்கும் ஒரு சில இடங்களில் முழங்கால் அளவுக்கும் வெள்ளம் தேங்கியது. இதையடுத்து வெள்ளம் பாதித்த இடங்களிலிருந்து வெளியேறிய மக்கள் மாடு, எருமை உள்ளிட்ட கால்நடைகளையும் அழைத்து சென்றனர். தொடர் மழை வெள்ள பாதிப்பால் கான்பூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.